உலகில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த இனம், மதம், சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் கடவுள் வணக்கத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு சிலர் மட்டும் அதில் விலக்காகவும் இருக்கிறார்கள். கடவுளின் பெயர்கள் வேறுபட்டாலும், கடவுள் என்னும் ஒரு சக்தி இருப்பது எல்லோராலும் நம்பப்பட்டு வருகின்றது. ஆனாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கும் கடவுள் நம்பிக்கையின் அளவின் வேறுபாடுகள் உள்ளன. அந்த நம்பிக்கையின் அளவு 100% 0 வரை வேறுபடுகிறது. பூச்சிய நம்பிக்கை என்றால் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது பொருள். அவ்வாறு ஒரு சிலர் மட்டுமே எப்போதும் காணப்படுவர். மக்கள் தங்கள் வாழ்க்கை கருமங்களுடன் கடவுளை வணங்குவதில் வெவ்வேறு முறைகளை பயன்படுத்துகிறார்கள். சிலர் படங்களை, சிலைகளை வைத்து வணங்குகிறார்கள். சிலர் தியானம் மட்டும் தம் வணக்க முறையாக கொள்ளுகிறார்கள். சிலர் பூசை சடங்குகளை நடத்துகிறார்கள். சிலர் கோயில்களை கட்டி பராமரிக்கின்றார்கள். சிலர் கடவுளுக்கு பூசை செய்வதையே தன் தொழிலாக கொண்டு கர்மமாற்றுகிறார்கள். சிலர் கடவுள் பற்றிய போதனை செய்வதை மட்டுமே தன் கர்மமாக கொண்டு திரிகிறார்கள். சிலர் தான் செய்யும் தொழிலையே கடவுளாக நினைத்து பணிபுரிகிறார்கள். சிலர் இயற்கையை கடவுளாக காண்கிறார்கள். இவ்வாறு எல்லோரும் அந்த சக்தியை நம்புகிறார்கள். கடவுள் வணக்க முறையை தெரிவு செய்வதற்கான சுதந்திரத்தையும் அதற்கு தேவையான வாய்ப்புகளையும் கடவுள் என்னும் அந்த சக்தி உலகில் மனிதருக்கு ஆக்கி வைத்துள்ளது. பயன்படுத்த வேண்டியது அவர்கள் பொறுப்பு. அதில் கடவுள் தலையிடுவதில்லை. அவர்கள் உலகில் பெற்றுள்ள அறிவின் அளவுக்கே அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற முறையும் இருக்கின்றது. எந்த மனிதரிலும் கடவுளானவர் பாகுபாடு காட்டுவதில்லை. மனிதன் நல்லெண்ணம் காத்து பேரின்பம் அடைய வேண்டும் என்பதையே விருப்பமாக கொண்டு எல்லோரையும் கடவுள் உலகில் படைக்கின்றார். உலகில் மனிதன் தனக்கான கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே கடவுளின் நல்லெண்ண எதிர்பார்ப்பாகும். ஒரு மனிதன் பிறந்து சிந்தனை ஆற்றல் உருவாகக்கூடிய வயது வந்ததும் போதிய அறிவை பெற முயற்சிப்பானால் அவனுடைய கடமைகளை சரியாக உணர்ந்து கொள்வான். அப்போது அவன் மனித பிறவியின் கடமைகளை நிறைவேற்றினால் அவனையே கடவுள் தன்னுடன் இணைத்துக் கொள்வார். அவன் செய்தொழிலையும் தன் வாழ்க்கையின் எல்லா கர்மங்களையும் நல்ல எண்ணத்துடன் செய்வானானால் அவனையே கடவுள் உச்சமாக விரும்புகிறார். அவன் ஏனைய மனிதர்களால் நாஸ்தியன் என்று சொல்லப்படுகின்றவனாகவும் இருக்க முடியும். ஆனால் அவன் தன் உடலுக்குள்ளே இருக்கும் கடவுளை உணர்ந்தவன் என்று சொன்னால் மிகையாகாது என முத்தியா முனிவர் சொல்லுவார். அவனிடத்தில் உயிர்கள் மேல் இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், மன்னிக்கும் குணம் இருக்கும், நன்றி செலுத்தும் குணம் இருக்கும், சாதனைகளை பாராட்டும் குணம் இருக்கும், இருப்பதை கொண்டு திருப்தி அடையும் குணம் இருக்கும், தன்னடக்கம் இருக்கும், மனச்சாட்சி இருக்கும், மற்றவர் நன்றாக இருந்தால் மட்டுமே நான் நல்லவனாக இருக்க முடியும் என்ற அறிவு இருக்கும். இந்த பண்புகளை அடைய நீண்ட வழிமுறைதான் தியானம், பூசை வழிபாடு, கோயில் தொண்டு, விரதம் இருத்தல், தவம் இருத்தல், துறவு பூணுதல், சிலை வணக்கமும் மற்ற எல்லா வணக்க முறைகளும். இவ்வாறான எல்லா வணக்க முறைகளும் இறை அருளை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதுவரை பெற்ற அறிவின் அளவின் அடிப்படையில் இந்த வணக்க முறைகள் வேறுபடுகின்றன. இந்த வணக்க முறை எல்லாவற்றுக்கும் 100% குறைவான மதிப்பெண்களே கடவுளால் வழங்கப்படும். 100% புள்ளிகளை பெற வேண்டுமானால் அவனுடைய ஆயுட்காலத்துக்குள் என்ன செய்தோ ஏது செய்தோ அன்பை பற்றை உலகளாவிய மட்டத்துக்கு விரித்து கொள்ள வேண்டும். கடந்து போன கால துன்பங்களையும் எதிர்காலம் பற்றிய பயத்தையும் அச்சத்தையும் விலக்கி விட வேண்டும். இருந்த எல்லாம் கைவிட வேண்டுமானால் கடந்த காலம் பற்றிய கவலையையும் எதிர்காலம் பற்றிய பயமும் நீங்க வேண்டும். அதற்கு கடவுளை 100% நம்ப வேண்டும். அந்த இரண்டையும் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு உன் எல்லா கர்மங்களையும் நல்லெண்ணத்துடன் புரிதல் வேண்டும். இதற்கு உடல் சுகம் அவசியமாகும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். ஆன்மா வாழும் தன் உடல் என்னும் கோயிலுக்கு சரியான பூசை நற்கர்மங்களை ஆற்றுதல் வேண்டும். மன அமைதியை உருவாக்க நல்ல கர்மங்களை ஆற்ற வேண்டும். சுயநல அன்பை, இரக்கத்தை, காரணியத்தை பொதுநல மட்டத்துக்கு விரிவாக்க வேண்டும். முறையாக உழைத்து சேர்த்தவற்றில் ஏனையவர்களுக்கும் பங்களிக்கும் மனம் வேண்டும். கடவுள் வணக்கத்தில் ஏனைய முறைகள் எல்லாம் அறிவில் மந்தமானவர்கள் தாம் பெற்ற அறிவின் அளவுக்கேற்ற புரிந்து கொள்ள அவரவர்
அவதார புருஷர்களால் காலத்துக்கு காலம் ஏற்படுத்தி வைத்துள்ள கற்புல செழிப்புல சாதனங்களாகும். கண்ணால் காண முடியாத கடவுளை ஞானக்கண் கொண்டு புரிந்து கொள்ளும் வரை பயன்படுத்தக்கூடிய முறைகளே கோயில்களும் சடங்குகளும் சிலை வணக்கமும் என்று முனிவர் சொல்லுவார். நீர் இந்த படியேறி வராமலே உடனடியாக முதலாவது படியில் இருந்தவாறு முத்தி இன்பத்தை அடைய வேண்டுமானால் அவர் இந்த உதாரணத்தில் காட்டிய நாஸ்திகனை போல மனதை திடமாக்க முடியுமானால் விவேகானந்தரை போல ஒப்பந்த காலம் முடியும் முன்னரே சிவபதம் அடைய நீரும் கடவுளால் விரும்பப்பட்டவராகலாம். அப்படி இல்லாமல் இல்லற வாழ்க்கையை உன் விதிப்படி உனக்கு அளிக்கப்பட்ட ஆயுட்காலம் வரையும் சுவர்க்கலோகத்தில் வாழ்வது போல வாழ்ந்து இன்பமாக கடவுளுடன் இரண்டர கலக்க வேண்டுமானால் தியானத்தின் மூலமாக உன் உடலையும் மனதையும் நல்லெண்ண வடிவமாக்கு. உடலை ஆன்மா என்னும் கடவுள் வாழும் கோயிலுக்கு நல்லெண்ணத்துடன் தினமும் பூசை செய். உடல் சுகத்தை பேணு. மற்றவர்களுக்காக கோயில் கட்டி வருடத்தில் 365 நாளும் கடவுளை வணங்கி பராமரிக்கின்றவர்களுக்கு கடவுள் கொடுக்கும் மதிப்பெண் எப்போதோ ஒரு நாளாவது இருந்து கடவுளை வணங்கும் எண்ணத்துடன் தல யாத்திரை போகின்றவர்களுக்கு கொடுக்கும் மதிப்பெண்ணை விட மிக அதிகமான மதிப்பெண்ணை கொடுப்பார் என்ற போதிலும் உன் உடலையும் மனத்தையும் நல்லெண்ணம் கொண்டு பராமரிக்கின்ற உனக்கு, அதாவது அந்த நீ உடல் என்னும் கோயிலை பராமரிக்கின்ற உனக்கு அதனை விடவும் அதிகமான மதிப்பெண்ணை கடவுள் அளிப்பார் என்று முத்தியா முனிவர் சொல்லுவார்.